இதனால இருந்தானுங்க தான் என்ன புடுங்கினானுங்க ஒன்றும் புடுங்கலை. இதனால் புடுங்குற வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருக்காரு. உண்மையான விஜய் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தை எவனும் ஃபோனில் பார்க்க மாட்டான், கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்ப்பானுங்க. ஜனநாயக படம் இருக்குல்லண்ணா, தேட்டர் ரிலீஸ் பண்ணாம சோசியல் மீடியா ரிலீஸ் பண்ணிடுறாங்களா? ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணிக்கிறாங்க, வேற ஓட்டு. TN26 ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஏன் அதை வந்து பேன் பண்ணியிருக்கலாம்ல? அதை வந்து நீ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல? அது ஏன் விஜய் படம் மட்டும்? கண்டிப்பாக பாருங்க, ரெட் அண்ட் பிளாக் ஸ்குவாட் அடிச்சு நொறுக்குறோம் இந்த 2026. ரெட் அண்ட் பிளாக் அவங்க ஸ்குவாடே இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஜனநாயக படம் வந்து இப்போ ஆன்லைன்ல சோசியல் மீடியா வந்து ரிலீஸ் ஆயிருக்கல, லீக் ஆயிருக்கல, அதை பத்தி என்ன பண்ண நினைக்கிறது? வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படிலாம் பண்றானுங்க, அநியாயமா பண்றானுங்க. இப்படிலாம் பண்ணவே கூடாது. எல்லா இடத்துலயும் அடிக்கிறீங்க போட்டு, எல்லா வகையிலும் அடிச்சா அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு அவரு? எப்பவுமே பாருங்க, இதுக்குன்னே டிவிக்கு கண்டிப்பா டிவிக்கு தான் ஜெயிக்கும். எவ்வளவு வேணா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே போங்க, சத்தியமா அந்த மனுஷன் அவர் தான் ஜெயிப்பாரு. அதான் கண்டிப்பா நடக்கும். இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா யாரு ரிலீஸ் பண்ணலாம்னு தெரியல ப்ரோ. ரிலீஸ் ஆயிருக்கு, சின்ன சின்ன சீன் நம்ம வந்து வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு போயிடலாம், டிஎம்கே ரிலீஸ் பண்ணிச்சு, பிஜேபி ரிலீஸ் பண்ணிச்சுன்னு. அப்படி யார் ரிலீஸ் பண்ணாங்கன்றது தெரியல. விஜய் சாரோட டீம் வந்து யாராவது ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. விஜய் சார் டீம்லாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. மேபி இது எலெக்ஷன் டைம், மேபி எலெக்ஷன் இந்த பிசினஸ்ல அடிக்கணும். இவர எல்லாத்துலயும் அடிச்சாச்சு, அடுத்து இப்ப பிசினஸ்ல அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பிசினஸ்ல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேக்சிமம் படம் அவர் விஜய் சார் சொல்றாருல, இதை பத்தி நான் கால் பண்ண மாட்டேன். ஆமா, அவருக்கு இப்போதைக்கு என்னன்னா, நம்ம டிவிக்கே நம்ம ஃபுல் ஃபார்ம் நம்ம எலெக்ஷன்ல தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ இது வந்து நிறைய அடிப்பாங்க தான், அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு வந்தோம்னா நம்மளோட இலக்கு என்னன்னா, நம்ம வந்து டிவிக்கே அவர் வந்து சிஎம் ஆக்கணும். அது மட்டும் தான் நம்மளோட டார்கெட். சிஎம் ஆக்கணும், அது மட்டும் தான் டார்கெட். அதுக்காக இவனுங்க எல்லா இடத்துலயும் அடிப்பானுங்க தான். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உண்மையான விஜய் ஃபேனா இருந்தா கண்டிப்பா அந்த படத்தை எவனும் போன்ல பார்க்க மாட்டான், கண்டிப்பா தேட்டர்ல தான் பார்ப்பானுங்க. கண்டிப்பா தேட்டர்ல தான் நாங்க போய் பார்ப்போம். தேட்டர்ல வந்துச்சுன்னா படம் இதை விட 100 மடங்கு பயங்கரமா சக்சஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி தலைவாளி அப்படி ஆச்சு. தலைவாழ படத்தை ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டுல. ஆமா, அந்த இது டைம் டு லீடு அந்த படத்தை தமிழ்நாட்டுல வந்து 10 days கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயும் அந்த படம் சூப்பரா ஓடிச்சு. இப்பயும் அதே மாதிரி தான் சொல்றேன், கண்டிப்பா ஜனநாயகம் சூப்பரா ஓடும், எந்த மாற்றமும் கிடையாது. விஜய் சார் அடிச்சு சொல்றீங்களா சிஎம் அவரோட? எனக்கு தொகுதி சும்மா நம்ம ஒரு கணக்குல சொல்லிட்டு போயிடலாம், 234 தொகுதியும் ஜெயிப்பாருன்ட்டு. அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா அது பாசிபிள் கிடையாதுதான். நம்ம அந்த வந்து தாவைக்கான மேக்ஸிமம் ஒரு 100-150 தொகுதி, 100-140 தொகுதி அந்த மாதிரி தொகுதியில ஜெயிக்கலாம். ஓகே, ஒரு 50%, ஒரு 80% வாக்கு பதிவாகுதுன்னா அதுல ஒரு 30 to 40% டிவி கேட்க விடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் ப்ரோ. இத்தனை நாள் இருந்தானுங்க தான், கரெக்ட் தான், இத்தனை நாள் இருந்தானுங்க தான், என்ன புடுங்கினானுங்க ஒன்னும் புடுங்கல. இத்தனை நாள் புடுங்குற வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போமே ஒரு வாட்டி, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் அதான் சொல்றாங்க, மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அதான் சொல்றாங்க, விஜய் தான் வரணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவர் தான் வரணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிருக்கு சோசியல் மீடியால, அதை பத்தி அது என்ன ப்ரோ, ரொம்ப கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. ஒரு ஆளுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு ப்ரெஷர் தர முடியுமோ அவ்வளவு ப்ரெஷர் தராங்க. ப்ரெஷர் பாத்தீங்கன்னா இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப சாதாரண ஒரு ரோட் ஷோக்கே அவ்வளோ இந்த எஸ்ஓபின்னு ஒன்று எத்தனை வந்தானுங்க, எத்தனை வந்து அவ்வளோ இது பண்ணானுங்க. அவ்வளோ இப்ப இந்த ஆளுமே இவருக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு, இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு இது பண்றாங்க, இவ்வளவு ப்ராப்ளம் பண்றாங்க. அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம்ல. இப்போ வந்து சென்சார் போர்டுக்கு படத்தை அனுப்பிட்டானுங்க. இப்போ அதுல இருந்து தேர்தல் கமிஷன் கிட்ட தான் படம் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அப்ப அவங்கள மீறி எப்படி வர்றது? ஒரு கவர்மெண்ட் கிட்ட தானே ஒப்படைக்கிறாரு, நம்பி அவங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண எப்ப ரிலீஸ் பண்றான்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம், கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இருக்காரு. அதுலயும் இவனுங்க இந்த மாதிரி உள்ள இருக்கிற, நான் அப்படிதான் ப்ரோ நினைக்கிறேன். சென்சார் டீம் தான். ஏன்னா ஆல்ரெடி அதுல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுல 4 பேருக்கு ஓகே, படம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி ஒருத்தர் என்ன சொல்றாரு, அதுல இல்ல இது வந்து அந்த அண்டர் 18+ அந்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று அந்த ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? ஆல்ரெடி ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா எடிட் வெர்ஷன் அந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தேர்தல் கமிஷனை நம்ம ஃபாலோ பண்ணி, ஏன்னா எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொலிட்டிக்கலா ரொம்ப இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்றாங்க. கண்டிப்பா ப்ரோ, சாதகமா தான் இருந்திருக்கும். TN26 ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஏன் அதை வந்து பேன் பண்ணிருக்கலாம்ல? அதை வந்து நீ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல? அது ஏன் விஜய் படம் மட்டும்? கரெக்டா இல்லைங்களா? இல்ல, இதுல வந்து அரசியல் வசனம் நிறைய இருக்கு.
படம் பேரே TN26 வச்சிருக்கான் ப்ரோ. இதுல இருந்தே தெரிய வேணாவா? இது வந்து ஒரு எலெக்ஷன் மூவி, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் மூவி தெரியுது. விஜய் வந்து பர்டிகுலர் தாக்குறீங்க, அது எதுக்கு தாக்குறீங்க? கண்டிப்பா பாருங்க, ரெட் அண்ட் பிளாக் ஸ்குவாட் அடிச்சு நொறுக்குறோம். இந்த 2026ல ரெட் அண்ட் பிளாக் அவங்க ஸ்குவாடே இருக்கக்கூடாது, கண்டிப்பா அடிச்சு நொறுக்குறோம், அவ்வளவுதான். அதுவும் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி டாக்ஸிக்னு ஒரு படம் வந்தது. அது பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா 18+ தான் வருது. இவங்க வந்து இந்த ஜனநாயகன் படத்தை வந்து வைலன்ஸ்னு சொல்றாங்க. வைலன்ஸுக்கும் இப்ப 18+க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய அந்த ரேப் நிறைய இதுவெல்லாம் நடக்குது. இப்ப அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி படம்லாம் நீங்க வந்து சென்சார் போர்டு இது பண்ணி நீங்க கொடுக்குறீங்க விட்டுறீங்க. இதெல்லாம் மட்டும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே ப்ரொடியூசர், சேம் ப்ரொடியூசர் தான். அது ஏன் அப்படி? அதுல அவங்க உள்ள ஏதாச்சும் பாலிடிக்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. படம் இப்ப ரிலீஸ் ஆனது பொலிட்டிக்கல் கேம் தான் ஃபுல்லா கம்ப்ளீட். சரிங்களா? இப்ப என்ன டிவிக்கு பார்ட்டி வருது அப்படின்றப்ப அவங்க சப்போர்ட்டா இருக்க மாதிரி தான் சில சீன்ஸ் வரும். ஏன்னா ஆல்ரெடி படம் வராத காரணமே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குனால தான் சென்சார் போர்டு விடல. ஏன்னா கட்சி வர வந்துருக்கு புதுசா. இப்ப இந்த டைம்ல சில சீன்ஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது பொலிட்டிக்கல் கேம் தான் மெயினா பண்றது, வேற எதுவும் கிடையாது. படம் ரிலீஸ் ஆனா அந்த விஜய் சார் சாதகமா இருக்குன்றாங்க. இருக்கலாம். இப்ப வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஓட் பேங்க் தெரியும். ஓட் பேங்க் அந்த அளவுக்கு முட்டாள் யாரும் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா படத்தை வச்சு யாரும் ஓட்டு பிரிக்க மாட்டாங்கலாம் கிடையாது. எல்லாரோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இப்போ உங்களுக்கு பர்சனலா ஒரு கட்சி பிடிச்சிருக்குன்னா நீங்க அதுக்கு ஓட்டு போடுவீங்க. எனக்கு பர்சனலா ஒரு கட்சி பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஓட்டு போடுவோம், அவ்வளவுதான். படத்தால ஒண்ணு பெருசா அது ஜஸ்ட் ஒரு சோஷியல் மெசேஜ் மட்டும் தான். சோ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை காட்டுறாங்க. அதை நல்லதாவும் எடுத்துக்கலாம், கெட்டதாவும் எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்க எந்த கட்சி போடுறீங்களோ அது உங்களுக்கு இருக்கும். இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணிப்பாங்க நினைக்கிறீங்களா? வேற யாரு அது அந்த அளவுக்கு டீடைல் எனக்கு தெரியாது. பட் பண்றதா யாராவது சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க, யாராவது அவங்க கூட சென்சார் போர்டு இருக்கவங்க வந்து இப்ப விஜய் சாருக்கு ஆப்போசிட்டா செயல்படுவாங்க. எல்லாரும் கிடையாது. இப்ப 10 பேருக்கு ஆனாதான் 2 பேர் சப்போர்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி யாராவது சில கிளிப் வந்து என்ன கட் பண்ணி எடுத்து ஃபுல் படம் வந்திருக்கு. இல்ல ஃபுல் படம் வந்துன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் பார்த்தது இல்ல. மேபி வந்திருக்கலாம், அதான் சொல்றேன் இல்லையா? யாராவது ஒருத்தர் இப்போ 2 பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் 2-3 பேர் உள்ள இருப்பாங்க. அந்த மாதிரி யாரோ ஒரு வேலையை பார்த்துருக்கோம். ஏன்னா சென்சார் போர்டு மூலியமா தான் வெளியே வரமே படமே தவிர சென்சார் போர்டுக்கு தெரியாம படம் வெளியே வராது. ஒரு தரப்பு என்னன்னா விஜய் சாரோட டீம் வந்து இறக்கிறாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு சாதகமா இல்லையா? இல்ல அப்படி பண்ணாலுமே இப்போ சைபர் கிரைம்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. அவங்க அசால்ட்டா கண்டுபிடிக்க யார் பண்ணா ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் தான். பண்ண முடியாதுலாம் கிடையாது. ஆனா இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது, தெரியாமலாம் நடக்குது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், யார் பண்றா ஏது பண்றாங்க எல்லாம் தெரியும். ஆனா இப்ப பொலிட்டிக்கல் இதுனால ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சைலண்டா ஓகே, நல்லதுன்றதான் நல்லது, கேட்டதான் கேட்டது. ஜனநாயக படம் இருக்குல்லண்ணா, தியேட்டர் ரிலீஸ் பண்ணாம சோசியல் மீடியா ரிலீஸ் பண்ணிடுறாங்களா? ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணிக்கிறாங்க, வேற ஓட்டு இல்ல. ஓட்டு வாங்குறதுக்காக பிரச்சாரம் போயிருக்காங்க. ஆமா, எதுக்கு தெரியுமா பிரச்சாரம் எல்லாம் போத்தால? எதுக்கு பிரச்சாரம் போய் பண்ணிக்கின்னு எதுக்கு வேஸ்டா செலவு? இதெல்லாம் வேஸ்ட் செலவு. அதான் படத்தை எதுக்கு விட்டாங்கன்னா தியேட்டர்ல படம் விடக்கூடாது. உடனே விட்டா ஒண்ணு பிரச்சனை இல்லை, விட்டுருக்கலாம். ஆனா வந்து இந்த மாதிரி பண்ணாதான் ஓட்டு வாங்குறதுக்கு தான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, விஜய் சார் வந்து ஓட்டு வாங்குறதா பண்ணிருக்காங்க. விஜய் சார் தான் பண்ணிருப்பாரு, யாரும் பண்ணிருக்காங்க. ஆமா, அவரே தான் பண்ணிருக்காரு. இது தெரியாம மக்கள் வந்து கணிச்சு. ஆமா, இப்ப நஷ்டம் அவங்களுக்கு தான். அப்படி பார்த்தா நஷ்டம் அவங்களுக்கு. நஷ்டமா ஆனாலும் ஓட்டு வாங்கணும்ல, அதுக்காக ஓட்டு செலவு பண்ற காசு இப்படி எடுத்து. ஆமா, இப்படி எடுத்து பண்ணி விட்டுருக்காங்க, வேற ஒண்ணு. ஆமா, ஒரு சில டிஎம்கே தரப்புல ரிலீஸ் பண்ணிருக்காங்க படத்தை. ஆனா அவர் வந்து அவர் நெருக்கடி கொடுங்க அப்படின்னு பண்ணிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. திமுக அல்ல, திமுக அல்ல. இது விஜய் தான் பண்ணது. விஜய் சார் பண்ணாம, விஜய் தான் பண்ணது. ஆமா, ஓகே, சூப்பர். நான் ஜனநாயக படம் சோஷியல் மீடியா ரிலீஸ் பண்ணி பாத்தீங்க, தியேட்டர் ரிலீஸ் பண்ணாம. ஆமா, இது என்னன்னா அது யார் பண்ணாது? அதுதானே யார் பண்ணான்னு தெரியல. நைட்ல இருந்து வேலை வயர்லாம் போயிட்டு இருக்கு, இந்த நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா நாங்க படம் டவுன்லோட் பண்ண மாட்டோம், தியேட்டர்ல தான் போய் பார்ப்போம். என்னாலும் தலைவர் படம், லாஸ்ட் படம், தளபதி படம் தியேட்டர்ல தான் போய் பார்ப்போம். யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை? யார் பண்ணான்னு தெரியல, யார் பண்ண சரின்னு தெரியல. ஆனா யார் பண்ண சென்சார் டீம் இருக்குது படம். இல்லன்னா விஜய் சாரோட ப்ரொடக்ஷன் தயார் பண்ணிருக்கிறதுல இருக்கும். வேற யார் பண்ணிருப்பாங்க? விஜய் பண்றதுக்கு மாட்டாப்புல. அவங்க ப்ரொடக்ஷன் டீம் அப்ப 1000 பேர் வேலை பார்த்திருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. அவங்களே எப்படி லீக் பண்ணுவாங்க ஒரு படத்தை? அது தளபதி லாஸ்ட் பிலிம், அது அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? வேற யாரா பண்ணிருப்பாங்க, வேற யாரா ஆவாதவங்க தான் யாரா பண்ணிருப்பாங்க. எதுக்கு அப்படி பண்ணிருப்பாங்க? எதுக்கு பண்ணிருப்பாங்க? ஏதா பொருளை கிளப்பி, ஆல்ரெடி விஜய் பத்தி நிறைய பொருளை கிளப்பி விட்டாங்க. இது ஒரு பொருள். ஆமாத்தல, அப்புறம் எதுவுமே உண்மை கிடையாது. இதுவும் உண்மை இல்ல. எவனா ஆகாதவன் எவனா பண்றான், விஜய் ஆகாதவன் எவனா வேலை பார்த்து. இதனால வந்து விஜய் சார் நெருக்கடி தானே? ஆமா, நெருக்கடி தான் தல, நெருக்கடி தான். அவருக்கு மட்டும் நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு அவருக்கு நான் அவசியமா சொல்லி பார்ப்போம். அவரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா நெருக்கடி தாண்டி வந்து விஜய் சார் வந்து போட்டி அது எத்தனை ஜெயிப்பா நினைக்கிறீங்க? தெரியல, சிஎம் ஆகணும் இல்லையா? சிஎம் குறிப்பிட்ட கேண்டிடேட் அவர் வந்து தொகுதி வந்து ஜெயிக்கணும்ல. எத்தனை ஜெயிச்சு? மொத்தம் 234 தொகுதியா? ஆமா, அதுல வந்து ஒரு தொகுதி இல்ல, 233 தொகுதி தான். 233 தொகுதி. இதுல வந்து எத்தனை ஜெயிப்பா? அவர் தான் சிஎம் ஆகணும். ஆமா.
தெரியல, மக்கள் கணக்கு தான் தெரியல. எதுல வேணா ஜெயிக்கலாம் தோக்கலாம், எது வேணா பண்ணலாம். மக்கள் கணக்கு பண்ணணும். மக்கள் இத்தனை வருஷமா நடந்துன்ற ஆட்சி எல்லாத்தையும் பாத்துருக்காங்க. இனிமே ஒரு மாற்றம் வேணும்னு விஜய் பொண்ணு சிஎம் ஆக்கினாலும் ஆக்குவாங்க. மக்கள் முடிவு பண்ணலாம், நம்ம முடிவு பண்ணலாம். எப்படி சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து 2 இடத்துல நிக்கிறாரு விஜய் சார். ஆமா சார். எதனால அந்த 2 இடத்துல நிக்கிறாரு? திருச்சிலயும் பெரம்பூர்லயும் நிக்கிறாப்புல. 2 இடத்துல நிக்கிறாரு, காரணம் என்ன? காரணம் என்ன தல, பெருசா என்ன தல காரணம்? எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல என்ன ஜெயிச்சிருவாருல நம்பிக்கை இருக்குல்ல, இருக்கு. 2 இடத்துல நிக்கிறாரு. ஆமா, அப்புறம் கூட்டணி எதுவும் இல்ல தல. கூட்டணி இல்லதான். அவரே 2 இடத்துல நிக்கும் போது அவர் நம்பி இருக்கிற வேட்பாளர் அவரோட மனநலம் எப்படி இருக்கும்? ஆமா, கரெக்ட் தான் தல. அவரு இஷ்டம் தல, அவர் நிக்கிறாப்புல, நம்ம என்ன பண்ணது. சோசியல் மீடியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அது தப்பு தானே? அது தப்பு தானா? தப்புதான். யார் பண்ணிருப்பாங்க அந்த படத்தை? அப்படியே அதான் கட்சிக்காக எதனா பண்ணிருக்கலாம்ண்ணா. கட்சிக்காரன் எந்த கட்சி? தாவேகாவா, திமுகவா, அதிமுகவா? திமுக இருக்கலாம்ண்ணா. திமுக திமுக கூட ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க ரிலீஸ் பண்ண முடியாதா? அப்ப வேற யார் என்ன பண்றது? அதான் நீ கேக்குறேன். அப்ப கட்சிக்காக வந்து இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆகாம, தியேட்டர் ரிலீஸ் ஆகாம டைரக்டா சோசியல் மீடியா ரிலீஸ் ஆக மிகப்பெரிய தப்பு தானே? அது மிகப்பெரிய தப்பு தான். ஆனா தியேட்டர்ல தான் வரணும். தியேட்டர்ல வராம வந்து அது தப்பு தானே? அது தப்பு தானே? ஆமா, அது தப்பு. இப்போ வந்து அந்த படத்தை தான் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, அது மிகப்பெரிய தப்பு தான். அது மிகப்பெரிய தப்பு தான். இந்த தப்பு யார் பண்ணிருக்காங்க? ஒரு தரப்பு என்னன்றாங்கன்னா விஜய் சாரோட டீம் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்னன்றாங்க திமுக, அதாவது அவங்க வந்து அகைன்ஸ்டா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்றாங்க கட்சிக்காக இவங்க வந்து இப்ப இந்த நேரத்துல எப்படி வேணாலும் சொல்லலாம், இவங்க தான் செஞ்சிருப்பாங்க, அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா சரியாக நம்ம இதுவரையும் தெரியல. திமுகன்னு நான் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்போ இருந்தாலும் எல்லா கட்சிக்காக பலர் இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகன்னு சொல்லுவாங்க, திடீர்னு அண்ணா திமுக கூட செஞ்சிருக்கலாம் அப்படி கூட சொல்லலாம். ஆனா யாருன்னு சொல்லியிருக்குது, யாரு சொல்லியிருக்குன்னு தெரியல. ஆனா கட்சிக்காக இது ஒரு சரி நிலையில தான். விஜய் சாருக்கு அழுத்தம் கொடுக்குறது. ஆமா, விஜய் சாருக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக பண்ணிருக்கலாம். ஆனா யார் பண்ணுன்னு சொல்ல, அண்ணா திமுகவும் நான் சொல்லல, திமுக சொல்ல, எந்த கட்சிக்காக இது ஒரு சதி வேலைகள் இருக்கு என்ற அவ்வளவுதான். ஆமா, நன்றி.